ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும்னா நீங்கள் தினசரி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்னென்ன, செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள், தான தர்மங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ கடைசியில் உங்கள் ராசிக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு சில முக்கியமான பலன்கள் சொல்லியிருக்கேன், அதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் மேச ராசியிலிருந்து துலாம் ராசி வரைக்கும் 7 ராசிகளுக்கு இதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. முதல்ல நம்ம லைஃப்பில் நம்ம நல்லபடியாக டெவலப் ஆகி நல்ல நிலைக்கு வரணும்னா நமக்கு நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்ம டெவலப்மெண்ட் ஆக முடியும் இல்லைங்களா? அப்படி சாதகமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிறந்த ராசி மற்றும் லக்னம் சம்பந்தப்பட்ட கிரகங்களின் விஷயங்களை தினசரி நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு சாதகமா அமையுங்க. அப்படி பார்க்குறப்ப நீங்க பிறந்தது விருச்சிக ராசி, உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அதனால செவ்வாய் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க லைஃப்ல அடிக்கொரு முறை பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலே நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துருங்க. சரி, இனி விருச்சிக ராசியில பிறந்தவங்க வீட்டளவுல செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. பொதுவா நீங்க குடியிருக்கிற வீடோ அல்லது கடை, அலுவலகம், தொழில் நிறுவனங்கள்னு எதுவாக இருந்தாலும் முடிந்தவரை வடக்கு திசைகளை பார்த்து அமைச்சுக்கோங்க. உங்க ராசிகளை பொறுத்தளவுக்கு ஜாதக ரீதியா நல்லா இருந்துச்சுன்னா தெற்கு திசைகள் கூட சூட் ஆகுங்க. வீட்டுக்கு அல்லது கடை, அலுவலகங்களுக்கு பெயிண்டை பொறுத்தளவுக்கு சிவப்பு அல்லது ஆரஞ்சு அல்லது மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு இது மாதிரியான நிறங்களை அடிச்சுக்குங்க. முடிந்தவரை பார்டராவது சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. வீட்டில் செண்பக பூச்செடி கிடைச்சதுன்னா வச்சு வளர்த்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வரளி பூவும் வளர்த்திட்டு வரலாங்க. உங்கள் வீட்டில் முருகன் படத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை தோறும் துவரம்பருப்பு ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. முருகன் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வைங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும்போது அந்த தட்டில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திட்டு புதுசாக மறுபடியும் துவரம்பருப்பு வச்சுக்கோங்க. இது மாதிரி வாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. காரமான உணவுகளை அப்பப்போ உணவுல சேர்த்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகன் படத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஃபுல் டே விளக்கெரிய விடுங்க. உங்கள் வீட்டோட பணப்பெட்டி அல்லது பூஜா ரூமில் பவளக்கல்லோ அல்லது கருங்காலி கட்டையோ அல்லது மாலையோ வச்சுக்கோங்க. செம்பு உலோகங்களை வீட்டில் அதிக அளவில் பயன்படுத்துங்க. வீட்டில் ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் குங்குமமோ அல்லது தேனோ எப்பவுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிவப்பு நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை எப்பவுமே அணிஞ்சுக்குங்க. முடிந்தவரை செவ்வாய்க்கிழமையாவது சிவப்பு நிற ஆடைகள் அணிகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் செவ்வாய் எந்திரம் வச்சும் கூட பூஜை பண்ணிட்டு வரலாங்க. இதெல்லாமே நீங்கள் வீட்டளவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்ங்க. அடுத்து கோவில் வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை முருகன் கோயிலில் வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. முருகன் சம்பந்தப்பட்ட அனைத்து வழிபாடுகளையும் கடைபிடிச்சிட்டு வாங்க. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் மாதிரியான நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அடுக்கிற முறை போயிட்டு வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. முருகன் சம்பந்தப்பட்ட விரத முறைகளை கடைபிடிங்க. முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த முருகன் கோயிலை சுத்தப்படுத்துறது உங்களால முடிஞ்ச அளவுக்கு சுத்தப்படுத்தி கொடுங்க. முருகன் கோயில்ல அன்னதானத்துல கலந்துக்கங்க. அந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருள்கள் எல்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க. செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கார்த்திகை நாட்கள்ல துவரம்பருப்பு தானமா கொடுத்து முருகனை அர்ச்சனை செய்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. முருகனுக்கு சிவப்பு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. துவரம்பருப்பு, மண்டவெல்லம், மாதுளை இது மாதிரியான பொருட்கள் தானமா அப்பப்ப கொடுத்து கும்பிட்டுட்டு வாங்க. தினசரி கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வர்றதும் அல்லது கேட்டுட்டு வர்றதும் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகனுக்கு வேல்காணிக்கு செலுத்திட்டு வாங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க. காவடி எடுக்கிறது, பாத யாத்திரை போகிறது இதெல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கடைபிடிங்க. செவ்வாய்க்கிழமை ஹனுமனுக்கு செந்தூரம் வாங்கி கொடுத்து அர்ச்சனைகள் செய்து வழிபாடுகள் பண்ணுங்க. இதெல்லாமே நீங்க கோவில் அளவுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள்ங்க. அடுத்து நீங்க கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் அப்படின்னு பாக்குறப்ப செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது, சஷ்டி அன்னைக்கு விரதம் இருக்கிறது, கார்த்திகை அன்னைக்கு விரதம் இருக்கிறது, வைகாசி விசாகத்து அன்னைக்கு விரதம் இருக்கிறது, இதெல்லாமே உங்க லைஃப்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய விரத முறைகளா இருக்குங்க. அடுத்து நீங்க அணிய வேண்டிய அணிகலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவள மோதிரம் தங்கத்திலேயோ அல்லது ஐம்பன்லையோ அல்லது வெள்ளியிலையோ விரல்ல போட்டுக்கோங்க. பவள மாலை போட்டுக்கோங்க. கருங்காலி மாலை விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க. உங்க ராசிக்கு கருங்காலி மாலை போடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அடுத்து நீங்க செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்னன்னு பார்க்கலாங்க. துவரம்பருப்பு, சிவப்பு நிற உணவுகள், சிவப்பு வஸ்திரம், மாதுளம்பழம், மண்டவெல்லம், செம்பு பாத்திரம், குங்குமம், செவ்வாழைப்பழம், பீட்ரூட்டு, கேரட்டு, குதிரவாளி அரிசி, விளையாட்டு உபகரணங்கள், பேரிச்சம்பழம், காரமான உணவுகள், தேனு, சிவப்பு ரோஜா, பூந்தி, வேலு இதெல்லாமே நீங்க முடிந்த அளவுக்கு தானமா கொடுக்கலாங்க. இதுல எது எது உங்களால முடியுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதுங்க. அடுத்து பொதுவா உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப எக்காரணத்தை கொண்டும் முன்கோபம் இருக்கக்கூடாதுங்க. ஆக்ரோஷம், டென்ஷன், கோபம், படபடப்பு, சந்தேகம் இது மாதிரியான விஷயங்களை அறவே கைவிட்டுருங்க. பிடிவாத குணம் கம்பல்சரி இருக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி எல்லார்கிட்டமே நான் சொல்றது கரெக்ட், செய்யறது கரெக்ட், பேசுறது கரெக்ட் இது மாதிரியான அந்த விஷயங்கள் எப்போ இருக்கக்கூடாது. தான் என்ற கர்வம் என்பது என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்க. சகோதர சகோதரிகளை நல்லா பார்த்துக்குங்க. எக்காரணத்தை கொண்டு அவங்கள ஏமாத்த நினைக்காதீங்க. சொத்து விஷயத்திலயோ பண விஷயத்திலயோ ஏமாத்தணும்னு கண்டிப்பா நினைச்சிடாதீங்க. எல்லார்கிட்டையும் மதிப்பு மரியாதையா நடந்துக்கோங்க. கோபப்படுறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கருங்காலி மரம் வீட்லயோ அல்லது கோயில்கள்லயோ வளர்த்திட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு பண்ணுங்க. வீடு, நிலம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாரையுமே ஏமாத்திடாதீங்க. அதுல குறிப்பா சகோதரர்களை கண்டிப்பா ஏமாத்திடக்கூடாது. அதே மாதிரி வேற யாரையுமே ஏமாத்தாம இருக்கிறது உங்க ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. யாருகிட்டையும் எப்பவுமே இலவசமா எந்த பொருளும் வாங்காதீங்க. கையில சிவப்பு கயிறு கட்டிக்கங்க. வருஷத்துக்கு 2 தடவையாவது உங்க உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா ரத்த தானம் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயங்கள் நீங்க அதாவது ரத்த தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க லைஃப்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் என்பது நிச்சயமாவே இருக்குங்க. அது உங்க கண்கூடாவே தெரியும். அதே மாதிரி விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்க, காவல்துறை, இராணுவத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, அல்லது தானங்கள் கொடுத்துட்டு வாங்க. வேல் பூஜை நடத்துறது உங்களுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா லைஃப்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். வேப்ப மரம் வச்சும் வளர்த்திட்டு வரலாங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க பொதுவா கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்ங்க. அடுத்து முக்கியமான பலன்கள் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இன்னும் 1 வருஷத்துக்கு அப்பாவோ அல்லது அப்பா வழி முன்னோர்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு சாதகமா பேசி தீர்த்துட்டு இருக்கக்கூடிய டைமிங் இப்ப நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இப்ப அதற்கான முயற்சிகள் எடுக்கலாங்க. அது வீடு, நிலம், சொத்துக்கள் எது ரிலேட்டடா இருந்தாலும் தாராளமா எடுக்கலாம். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்ப சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு டைமிங் நடக்குதுங்க. ஸோ எந்த ஒரு புது முயற்சிகளும் தாராளமா எடுக்கலாங்க. நீங்க இதுவரையிலும் காலடி எடுத்து வைக்காத கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கோயில்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது ஆன்மீகம் சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க. குலதெய்வ வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய டைமிங் இப்ப நடந்துட்டு இருக்குங்க. குழந்தை பாக்கியம், திருமண தடை இருக்கிறவங்களுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு அதுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. ஸோ இந்த சமயத்துல நீங்க ட்ரை பண்ணலாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசியில மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்கு. 1 விசாகம், அனுஷம், கேட்டை. இதுல விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுஷம், பூசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும், அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும், கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் நீங்க எந்த காரியங்களை தொடங்கினாலும் அந்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்க. ஏன்னா இது உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் அல்லது தன நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் அடிக்கொரு முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகப்படி கெடுதலான திசாபுத்திகள் நடந்தாலும் சரி, சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை திறம்பட கையாண்டு அதிலிருந்து மீண்டு லைஃப்பில் நல்ல டெவலப்மெண்ட் ஆகிருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றிங்க.